போக பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல ஆட்கள் எண்ணிக்கை அப்படியே கூடிக்கொண்டு போகுது. எல்லாருமே ரெண்டு யார் ஓடுவீங்க வாடிவா 2 பேர்ல வா வா எங்கட மாடல்ல பார்த்துட்டு ட்ரோன் சுத்தினதல்ல. ஓ அவர்கிட்ட ட்ரோன் இல்ல, அப்ப பைக்ல சுத்தி ட்ரோன் மாயிடுக்கின வேற லெவல்னா. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தாவடி பத்திராளியம்மன் கோயிலுக்கு தான் வந்தாங்க. பின்னுக்கே பார்த்துச்சுன்னா கிரவுண்ட் ஒன்று இருக்குது, இந்த கிரவுண்டு தான் வந்தாங்க. என்னத்துக்காண்டின்னு சொன்னால் நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலிகாப்டர் வேற போகுது. என்னத்துக்காண்டின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டு யாழ்ப்பாணத்தில் திருமண நிகழ்வுன்னு சொல்லி அந்த திருமண நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலிகாப்டர் வரதாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலை காரணமாக அது வர முடியாமல் போயிட்டுது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே ஹெலிகாப்டர் வரப்போகுது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ரிசப்ஷன் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்தியாவிலேருந்து சூப்பர் சிங்கர் ஆக்கள்லாம் வந்து நிற்கிறேன். இது பார்த்தீங்க சொன்னால் இசை நிகழ்ச்சிகள் அப்படியே வேறு நிகழ்வுகள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்படி வீடியோ வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க ஹெலிகாப்டர் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் தான் பாருங்க. எங்கே போகுது? உங்களை பக்கம் போகுது. வேறு மண்ணைக்கு நான் திருப்பி கொண்டு அந்த ஹெலிகாப்டர் ரங்கைக்கெல்லாம் சமைக்கையெல்லாம் கொடுக்கணும் தானே. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து நிற்கிறேன். அங்கே அப்படி பாருங்க ஹெலி சுற்றின்னு வந்துடுது. ரங்க போகுது போல. ஏடா 15 வருதான் நினைக்கிறேன். பாருங்க காத்தடிக்குது. என்ன ஒரு காத்தடிக்கு குளிரி கிளம்புது அப்படியே. அப்பா பயங்கர புரிஞ்சு இருக்குது. அப்படியே இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்துட்டு எல்லாம் பார்க்கறதுக்கான இருந்தா இந்த ஊர் மக்கள் கூட போய் நிற்கிறேன். இந்த பாருங்க அங்கே பாருங்க. அதுக்கு மேலே ஏறுண்டு எல்லாம் பார்க்கணும். நின்றுட்டு அப்படியே பயிரிட்டுறாங்கிறார் வேணும். ஏன்னா ஓயின் வந்தார் வேணுங்க. இது மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 பேரும் இருக்கலாம். 3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி சீட் இருக்கு. பாருங்க இந்த இன்ஜின் கவர் எல்லாமே திறந்து வச்சுக்கலாம் சூடு ஆடுறதுக்கு போல. காட்டுங்க என்ன இது என்ன இது அது யோசிக்க துறப்பு கிடக்க அவனை பாதுகாப்பான் அப்படிங்க. எதில் அதான் துறப்பு எங்கே துறப்பு
எது கிடக்கு என்ன துறாப்பு அவன் கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தீங்களா துறாப்பு கிடக்கா இந்த அதை பார்த்துட்டு துறாப்பு கிடக்கா மேலங்க ஓட தெரியுமா ஆ உங்களுக்கு ஓட தெரியுமா என்னண்டு ஓடுறது ஓட தெரியுமா உங்களுக்கு என்னண்டு ஓடுவீங்க ஆண்ட அளவுக்கு ஓட போறாரா ஆ என்னண்டு ஓட போறீங்க யார் ஓடுவீங்க ஓடிவா 2 பேர்ல வா நீங்க ஓடுவீங்களா அப்படியே போக பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல ஆக்கள் ரெண்டிக்கு அப்படியே கூடிக்கொண்டு போகுது எல்லாருமே 2 இடத்துல ஃபோட்டோ கிடைக்கணும் சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் அதை போய் ஆசையாக பார்க்கணும் அப்படி பாருங்க இங்கே அப்படியே மாப்பிள்ளை பொம்பளை வந்த உடனே இதில் ஏற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்படை சொல்லி நினைக்கிறேன் அது என்ன மாதிரி சொல்லி பிறகு காட்டிக்கொள்றேன் போயிருக்கிறீங்களா இலையில பார்க்க வந்தீங்களா ஆ என்னமே கிடக்கு பார்க்க வடிவா கிடக்க நான் இல்லை நான் தான் ஓடி வந்தேன் நான் இது ஓ நம்பிட்டீங்களா என்ன நான் சும்மா சொன்னேன் நானும் பார்க்க தான் வந்தேன் பார்த்து வீடியோ எடுக்க வந்தேன் சரியா நாங்கள் மட்டுக்கோட்டை ம் வடிவா கிடக்கு நாங்கள் அப்படியே நிறைய பேர்ல பார்த்துக்கொண்டீங்கண்ணா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டீங்கண்ணா என்ன எட்டி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற மாதிரி நானும் சும்மா வந்து வடிக்க கூடாது சரியா உண்மையா சீரியஸா நானும் இதில் போயிட்டு 3 பேரா இருக்கலாம் இதில் எப்படி முன்னுக்கு இருக்கலாம் முன்ன பைலட் அப்படி அப்போ சரி இது இவ்வளோ தான் இடம்னா சின்ன நாங்களுக்கு உண்மையாக இருப்பாருங்களா பைலட்டை நான் இறக்கி போட்டு நான் இறப்பேன் அப்படிங்க நான் உண்மையாக பார்ப்பீங்களா ஆ விண்டைக்கு என்ன பண்ணி அன்றைக்கு அந்த கல்யாணம் வரல நீங்கள் சொன்னீங்க என்ன நீங்கள் ரெண்டா உங்களை பிடிச்சதும் தெரியும் என்னென்ன இதெல்லாம் கேமரா செய்யணும் இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் இப்போ நான் நாங்கள் யார் மாப்பிள்ளைன்ற வீட்டை தான் நின்று எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட்னா அந்த எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிலத்தில் வந்து துணி போட்டிருந்தா எங்களுக்கு அது சரி வராது அப்போ வீடு ஃபோட்டோகளுக்கு நல்லா இருக்காது அதால் அதுகள் எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு மற்றது அப்போ அதை பார்த்து ஒன்று கேட்க 2 வேனில் சூப்பர் சிங்கர்ஸ் நான் பார்க்கறது மற்ற பேரும் எனக்கு தெரியாது யாருன்னு சூப்பர் சிங்கர் தெரியும் யாருன்னு தெரியாது நிறைய பேர் வந்தவன் பேருதுகள் எனக்கு தெரியாது இப்போ நிறைய பேர் வந்து மற்ற பெரிய மேடை ஒன்று செட் பண்ணி ஃபுல்லாக மியூசிக் ப்ரோக்ராம் மற்றது அந்த லைவா ஃபுட் அந்த சாப்பாடு எல்லாம் லைவ் அப்படியான நிகழ்ச்சி இருக்கு ஓகே எல்லாமே சும்மா ஹாட்லாமா என்ன நேரம் வந்து தான் பார்க்குறதுக்கு ஆக்கள் எப்படியும் அங்கே பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேஎஸ் சங்கட்ட சேனலை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பாருங்க நடக்கிற நிகழ்வுகளை நீ வெளியில் பறக்க உண்மையாக பறக்க போகிறீங்களா வந்துட்டு கிளிப் எடுத்தாங்க நான் எடுத்தாரு GoPro இருக்கு அதில் நீங்கள் பறக்க தெரியாது கூட நான் சொல்லி கொண்டிருக்கேன் இல்ல நான் பறப்பேன் கட்டாயம் பறப்பேன் கட்டாயம் வீடு எடுக்க தானே அந்த அந்த நம்பிக்கை தான் அவங்க நம்புற பறப்பீங்க என்ன செய்யணும் என்ன நடக்குது இதே எங்கட முடல பார்த்துட்டு ட்ரோன் சுத்தினதல்ல ட்ரோன் இல்ல பைக்ல சுத்தி ட்ரோன் மாயிடுக்கணும் வேற லெவல் வெவ்வேறு 2 பேருக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோடு கொடுக்குற ஒரு பிளான் கொடுக்க போறீங்களா ஜேகே ரிம்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்காம அவர் எங்களுக்கு முன்னு ஓடுறான் ஜூம் பண்ணி காட்டுங்க எப்படி வளைய வட்டம் நூல் வட்டம் முக்கோணம் இல்லாம ஓடின வேணா மாப்பிள்ளை வந்துட்டோம் கிளியை சுற்றி வானங்களோட ரவுண்ட் அடிக்கணும் சார் இந்த படங்களில் காட்டியிருந்தானே அந்த கிளி ரவுண்ட் அடிக்கிற மாதிரிலாம் அப்படி சீனுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது அப்படியே மாப்பிள்ளை பொம்பளை ஹெலிகாப்டர் ஜாழ்ப்பாணத்தோட ரவுண்ட் ஒன்று அடிக்க போயினோம் அப்போ சொன்னதெல்லாம் உண்மை தானே என்ன ஏறி போடுங்களேன் ஓகே ஓகே பைலட் இருக்கார் வலிக்கிற போகுது முடிஞ்சால வேறுங்க இந்த இதில் பார்க்கறதுக்கானே நிறைய பேர் வந்து நிற்கிறேன் சங்கர் தம்பி எங்களையும் போடுங்க ஆமாண்ணா நன்றியா
நன்றிண்ணா. ஓ கட்டாயம் பாருங்க இல்லை. ஓகே அப்படி இந்த இடத்துல பாருங்க. ஓ ஓகே சரி ஸ்டார்ட் ஆகுது. சவுண்டை பார்த்துங்களா? பயங்கர காத்தடிக்குது. இதுலயே திரும்பி கொண்டு போகுது வேற. உழுதி அடிக்குது அப்படியே. அப்படியே எங்களை போயிட்டுது. எங்க தம்பி போயிட்டு தம்பி எங்க போயிட்டுது தெரியாடா எனக்கு. ஆ நான் தான் சொல்லணும். ஃபோன் பண்ண டாக்களுக்கு அடிக்கிறேண்ணே. ஹலோ இல்லைட்டா எனக்கு தெரியாடா தம்பி. நான் உங்களை மாதிரி தான் பாருங்க. போன இலையை சுற்றின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கேன். 10 நிமிஷமும் இல்லைன்னா நினைக்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இந்த வீட்டை ஒரு நிகழ்வு நடக்குது. சூப்பர் சிங்கரில் மந்திரிக்கணும் தானே, அதில் போய் காட்டிக்கோங்க. சரி ஓகே அப்படியே அங்கே போயிட்டு தொட போடுறேன். அப்படியே நாங்கள் மாப்பிள்ளை வட்டம் வந்துட்டோம். பாருங்க எல்லாம் மீன் விளக்குகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு கிடக்கு. இங்கே ரிசப்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் மேலேயே. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. பாருங்க அந்த ஏசி கொஞ்சம் நீல் இல்லை இல்லை என்ன பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிங்க. கடவுள் எல்லா பிளஸிங்ஸும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் முதல் முறையாக ஜாஃப்னால இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கல்யாணத்தில் வந்து நான் பாட வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
நம்ம தமிழ் மக்களுக்கு வேண்டி எப்பவுமே வந்து பாடுறது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனாவா நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு உங்களோட அன்பு அதோட தான் பெரிய 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 காரணம். ஸோ அது எல்லாமே நன்றி சொல்லிட்டேன். நிறைய சாங்ஸ் இருக்குது, நம்மகிட்ட நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் சென்னையில் வந்திருக்காங்க. ஒரு அழகான ஒரு சாமி பாட்டோட உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு, எனக்கு ஃபேவரட்டான பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு நான் பாடினதுக்கு அப்புறம் தான் சூப்பர் சிங்கர்ஸ் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகி போனேன், ஜெயிச்சேன். ஸோ அந்த சாங்கோட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ. சாங் பாய். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பாடு எல்லாமே லைவ் கிச்சன் மாதிரி கொடுத்து மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் ஃப்ரைட் ரைஸ், பார்பிக்யூ என்ன கொடுங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சூப்பர் சிங்கர் 9ஓட ஃபர்ஸ்ட் ரன்னர் பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நானும் பிரியா ஜெசன் அக்காவும் சேர்ந்து ஹாரிஸ் சாருக்கு நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம ஜப்னாவில் நம்ம மக்களுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிரியா ஜெசன் போகிறோம். அதுவும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே ஒரு நம்ம அக்காவோட அண்ணாவோட இந்த மேரேஜுக்கு வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க நாங்கள்லாம். ஸோ நல்லா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டுங்க எல்லாரும். எங்களுக்காக எல்லாருக்கும் இந்த டீம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிடிக்கும் கேட்டே இருந்தேன். அண்ட் ரீசெண்டாக நம்ம யுவன் சங்கர் ராஜா சாருக்கு ஸ்டார்னு ஒரு படத்தில் அழகான ஒரு பாட்டு பாடிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து வரவேற்கலாம். அவங்க இப்போ ஒரு சாங் பாடுறாங்க. தேங்க்யூ. அடுத்து பாட வருது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர், சூப்பர் சிங்கர், ப்ளேபேக் சிங்கர் ஸ்ரீனிஷா. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நிறைய சாங்ஸ் அவங்க பாடிட்டு இருக்காங்க மூவிஸில். அண்ட் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த அரண்மனை 4ல் அச்சோ அச்சோன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டு இவங்க தான் பாடினாங்க. ஸோ இன்னைக்கு அந்த பாட்டு பாடுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ ஸ்ரீனிஷா பாடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வாட்டி ஜாப்லாம் வந்திருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
மதியம் கூட இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மஞ்சுளா அக்கா, தேங்க்யூ. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்கனைஸ் பண்ணி எங்களை கூப்பிட்ட அந்த டோனி அண்ணாக்கு, பாண்டியன் அண்ணனுக்கு மற்றும் மனைவிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ முதல் பாடலாக வந்து ஒரு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு மெலடி சாங் பாடி தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சாங் ரெக்வஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. அந்த பாட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாடணும். அவங்களாம் எல்லாருக்குமே கேட்குதுல்ல? ஓகேயா? ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாமா எல்லாருமே சேர்ந்து? சூப்பர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாடல் முடிஞ்ச பிறகு நல்லா கை தட்டி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ செம்மையாக இருக்கா அந்த எனக்கு அந்த கேட்க சூப்பராக கை தட்டுங்க.
இன்னைக்கு இவர் கூட சேர்ந்து நான் பாடுறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இந்த அழகான ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம மக்கள் முன்னாடி ஒரு பெரிய கூட சேர்ந்து பாடுறது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ பெரிய மெட்டல் இவருக்காக கொடுங்க தயவுசெய்து. பச்சை தண்ணி பத்தி கிச்சு பச்சை தண்ணி பத்தி கிச்சு தில்லலே போட்டு தில்லலே பச்சை தண்ணி பத்தி கிச்சு பச்சை தண்ணி பத்தி கிச்சு தில்லலே போட்டு தில்லலே
அவதி